சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி அவரோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப எலக்ஷன் வருது. திடீர்னு ஒரு சத்தம் அவரு வீட்டு கதவு பக்கத்துல, "அண்ணே" அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்க்குறாரு. பார்த்தோன்னே, "அண்ணே நான் தான் வந்திருக்கேன்." இன்னொரு கட்சியிலேருந்து ஒரு ஏஜென்ட் வராரு. "அண்ணே நம்ம வீட்ல 5 ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ரூ. 300 வச்சு ரூ. 1500 கொடுக்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னோனே அவருக்கு ஒரே சந்தோஷம். "என்னப்பா ரூ. 1500?" "ஆமாண்ணே, சிறப்பா பண்ண சொல்லியிருக்காங்க." இவங்களும் குடும்பத்தோட 5 பேரும் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆகுது. திரும்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி ஒரு எலக்ஷன் வருது. அவர் கதவு பக்கத்துல அதே சவுண்ட், "அண்ணே" அப்படின்னு ஒரு சவுண்ட். ஆனா இந்த வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு ஏஜென்ட் ஒருத்தர், ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்துட்டு பார்க்குறாரு, வீட்டுல 4 பேர் தான் இருக்காங்க. என்னாச்சுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறதுல அவரோட மூத்த பையன், கல்யாணம் ஆன அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் இருக்கிறப்ப டாஸ்மாகில் போய் குடிச்சு அவர் வந்து லிவர் பிரச்சனையாக இறந்துறாரு. அதை சொல்லி ஒரு பெரியவர் வந்து வருத்தப்படுறாரு. "அண்ணே நான் அப்பவே சொன்னேன். அதனால தான் வந்து நமக்கு அந்த ஆட்சி வேண்டாம். நம்ம ஆட்சி வந்து டாஸ்மாகில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கண்ணே. இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த தடவை ஒரு ஓட்டுக்கு ரூ. 500 வச்சு 4 பேருக்கு ரூ. 2000 கொடுக்க சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிறாரு. 2000 அப்படின்னு சொல்லி அவர் வாங்குறாரு. திரும்ப ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகி, "அண்ணே" அப்படின்ட்டு திரும்பவும் இன்னொரு சத்தம் கேட்குது. இன்னொரு கட்சியிலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் அவர் வராரு. வந்தோன்னே பார்த்தா வீட்டில் மொத்தம் 3 ஓட்டு தான் இருக்கு. அந்த சின்ன பையனும் கூட அவரோட பேர பையனும் இருக்கான். "அண்ணா என்ன ஆச்சு? விசாரிக்கணும்னு நினைச்சேன்." அப்படின்னோன்னே, "இல்லப்பா மூத்த பையன் குடிச்சு அழிஞ்சு போயிட்டான். 2வது பையன் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தான். போன தடவை ஆட்சி பண்ணதுல வந்து இந்த சாலைகள்லாம் சரியில்ல. தரமற்ற சாலைகளா போட்டிருந்தாங்க. ரோடு சரியில்லாம குழியில வந்து என் பையன் வந்து பைக்ல நைட்ல வந்தப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்ப்பா. அதிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னேன். "தெரியுண்ணே, நீங்க வந்து என்னாச்சுன்னு கேட்டா போனோம் எல்லாருமே வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்கன்ட்டு ஓட்ட போட்டீங்க. அவங்க பார்த்தீங்களா பயங்கர ஊழல் அது இதுன்னு பண்ணி ஒண்ணுமே பண்ணல. இந்த தடவை நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆட்சி சிறப்பா இருக்குன்னு 3 ஓட்டுக்கு ரூ. 1000 வச்சு ரூ. 3000 கொடுக்குறாரு." உடனே "அப்படியா ரூ. 3000 அப்படின்னு வாங்கிட்டு திரும்பவும் பெரிய ஒரு ஓட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலக்ஷன் வருது. திரும்பவும் அதே மாதிரி சவுண்டு, "அண்ணே" அப்படின்னு. இந்த தடவை இன்னொரு எலக்ஷன் ஏஜென்ட் வராரு வீட்டுக்கு. வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா வீட்ல 2 பெரியவங்க தான் இருக்காங்க. "இல்லப்பா 2 பையனும் போனதிலே வருத்தத்துல இருந்தா. 2வது அவளுக்கு உடம்பு சரியில்லாம கேன்சர் பிரச்சனை வந்துச்சு. நான் முதல் ஸ்டேஜ்ல தெரிஞ்சது. பட் ஆஸ்பத்திரி கூட்டு போனப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கூட்டு போக சொல்றதுக்கு எனக்கு காசு இல்ல. கடைசியில என்னாச்சுன்னு கேட்டேன்னா, அவளும் உடம்பு சரியில்லாம மன வருத்தத்திலே இறந்துட்டாப்பா." அப்படிங்கிறாரு. ஐயோ! ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. நம்ம கவர்மெண்ட்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்றதுக்கு இந்த தடவை பல திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்கண்ணே. எல்லாத்துக்கும் இலவச திட்டங்கள், அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் அப்படிலாம் வச்சிருக்காங்க. இந்த தடவை ஒரு ஓட்டுக்கு ரூ. 2000 கொடுத்துருக்காங்கண்ணே. இந்தாங்க 2 ஓட்டுக்கு ரூ. 4000 வச்சுக்கோங்க. நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா இனிமேல் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு குடுத்துட்டு போறாரு. அந்த பெரியவருக்கு வந்து தான் பணம் வாங்குறனால தான் இந்த மாதிரி ஒரு அறியாமையில தன்னோட குடும்பத்த இழந்தது கூட தெரியாம ஒரு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப ஓட்டுக்கு பணத்த வாங்கி ஓட்டு போட்டுட்டு இருக்காரு. இப்படியே அடுத்த 5 வருஷம் போகுது. அந்த சமயம் பார்த்து திரும்பவும் அதே குரல், "அண்ணே" அப்படின்ட்டு உள்ள வரப்ப, இந்த தடவ அந்த பெரியவருக்கு பதிலா அந்த குட்டி பையனா இருந்த இளைஞர், வளர்ந்த அந்த இளைஞர் வந்து வராரு. உள்ள கால வச்சா கால் இருக்காது அப்படின்னு மட்டும் ஒரு சத்தம் வருது. உடனே, "தம்பி நான் தான் இந்த கட்சியில வந்திருக்கேன். உன்ன தெரியும்டா பரதேசி. இப்படியே ஓட்டு குடுத்து என் குடும்பத்துல 3 பேரு போயிட்டாங்க. ஒருத்தர் குடிச்சு போனாரு, ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல போயாச்சு, ஒருத்தருக்கு வந்து மருத்துவ வசதிலாம் போயாச்சு. இதுக்கு மேல இனிமேல் நாட்ட கெடுக்கிறதுக்கான இருக்கு. இனிமேல் உங்க தெருவுல இனிமேல் பார்த்தேன், ஓட்டுக்கு பணம் குடுக்குறேன், அது இதுன்னு ஏதாவது வந்தா நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டோனே உடனே என்னாச்சுன்னு கேட்டா, அவன் தலதெறிச்சு ஓடி போறான். அந்த இளைஞரோட எழுச்சி, அதுதான் இனிமேல் தமிழ்நாட்டோட வளர்ச்சியா இருக்க போகுது. கண்டிப்பா வந்து சிந்தித்து வாக்களிப்பீர். ஓட்டுக்கு தயவு செய்து பணம் வாங்காதீங்க. இது வந்து ஒரு புனையப்பட்ட கதையா இருந்தா கூட விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பத்திலயும் இந்த மாதிரியான இழப்புகள், நம்ம வந்து சொற்ப பணத்துக்கு ரூ. 500 ரூ. 1000 ஆசைப்படுறதுனால கிடைக்க வேண்டிய உரிமைகள் வந்து கிடைக்காம, நிறைய இழப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு வர்றதில்ல, அகால மரணங்கள் இந்த ஆக்சிடென்ட் மூலமா நடக்கிறது, அரசு மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் டாஸ்மாக் இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம். தயவு செய்து ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓட்டை போடாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.